ஊரில் கல்யாணமா மாதா சந்தனமான்ற கதையை ஊரில் இருக்கவங்க கல்யாணத்துக்கு போய்க்கிறான் புடவை எடுக்கிறதுக்கு. ஏன் அவங்களுக்கு எடுக்க தெரியாதா? வீட்டில் வேலை வெட்டி இருக்குதுன்னு நினப்பு இருந்தால் சரியாக இருக்கும். ஊர் சுற்றிட்டு எத்தனை மணிக்கு வந்து பூர்வா தெரியல உள்ள கிளவி நம்மளை தான் திட்டின்னு இருக்குது. அத்தா அச்சோ வந்துட்டு இருக்கா? என்னதே பண்ணுறீங்க? வாடியம்மா வா. இன்னைக்கு நம்ம சீக்கிரமாக வந்துட்டு இருக்கேன். நாங்கள் என்ன காஞ்சிபுரத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கா போனா புடவை எடுத்துட்டு போனோம். புடவை எடுத்துட்டு வந்துட்டே இருந்துட்டான். நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேருவேன்னு பார்த்தேன். சீக்கிரமாக வந்துட்டு இருக்கேன். நைட்டு 9 மணி வரைக்கும் அங்கே என்ன வேலை இருக்குதா? இது என்னது? ஐயோ கட்டில் பக்கத்தில் போயிட்டு புளியாம்பழத்தை போட்டு வச்சுக்கிறீங்க. ஏன் கதை பண்ணுறீங்க நீங்கள்? பொறுப்பு பார்த்தியா? முது வலிக்கு இங்கே புளியாம்பழத்தை உரிச்சு போட்டுருக்கேன் நான். அதெல்லாம் ஆட்டம் பாரு. கொஞ்ச நேரம் பெட்டில் படுக்கலான்னு வந்தேன். முது வலியாக இருக்குன்னு தள்ளுங்கதா. பொறுப்பு பார்த்தியா அவளுக்கு? கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பு வாட்டப்பட்டு வரும். முதுவாக வலிக்குதும்மா. எவ்வளோ தூரம் காஞ்சிபுரம்? 2 மணி நேரம் போகிறதுக்கு 2 மணி நேரம் வரத்துக்கு முது எனக்கு கழண்டி போச்சு. உன்னை யார் போக சொல்லுது? உனக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது? இந்த புளியாம்பழத்தில் உரிச்சு காய வச்சு கொட்டை எடுத்து புளி ஆகணும்னா எவ்வளோ வேலை இருக்குது? அதெல்லாம் ஒன்றே நானே செஞ்சுருக்கா. எவ்வளோ புளியாம்பழம் இருக்குது? இதெல்லாம் பார்க்காம போய் வந்துக்கிறேன். நீ அங்கே போயிட்டு வந்திருந்தாலும் உனக்கு 10 பைசாக்கு பிரோஜனம் இருக்கா? 10 பைசாக்கு பிரோஜனம் இருக்குதா? ஏன் இந்த மாதிரி டைம்ல வேஸ்ட் பண்ணுற? என்னது 10 பைசாக்கு பிரோஜனம் இருக்குதா? கேட்டீங்க சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அசந்து போயிடுவீங்க. அப்படியே அசந்து போயிடுறாங்க. என்ன காப்பி தண்ணி வாங்கி கொடுத்துருப்பாங்க, டிஃபன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதானே அதான் பிரோஜனப்பட்டிருக்கோம் உங்களுக்கு. போங்க அத்தை, லூஸ் மாதிரி பேசுனுக்காதீங்க. கொழுப்பு பற்றியா எண்ணெய் லூசுன்னு கேட்குறா பற்றியா? பட்டு புடவை பட்டு புடவை எப்படியும் 5000 ரூபாய் இருக்கும். அந்த மாதிரி பட்டு புடவை வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. இது 5000 ரூபாய் பட்டு புடவையா? ஆமாம் சொன்னால் நம்ப மாட்டீங்களே. எங்கள் அக்கா கிட்ட இருக்குது பேக், எடுத்து வந்து காட்டுற பாருங்க. நீங்கள் வந்திருந்தா கூட உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, வீட்டில் வேலை இருக்குது சொல்லிட்டு. நான் போனதால எனக்கு 5000 ரூபாய் பட்டு புடவை எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுத்துருப்பாங்க. பட்டு பாட்டி வந்தாங்க, அவங்களுக்கு 5000 ரூபாய் பட்டு புடவை எடுத்து கொடுத்தாங்க தெரியுமா? இவளுக்கு 5000 ரூபாய் பட்டு புடவை எடுத்து கொடுத்தாங்களா? யாரும் நம்ம சொல்கிறது இல்லை. இவ காசு போட்டு வேணும் வந்துருப்பார். ஆமாம் நான் தான் அப்படியே காசு கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி வரேன். நீங்கள் வேலை நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்லடி. நீங்கள் எப்படி நம்பிங்க? எனக்கே நம்பிக்கையில தான். நானே கனவா நினச்சின்னு இருக்கேன். ஒருவேளை நம்மளும் போயிருந்தா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்களோ? வேணாம் இருக்கிற புடவை போதும் நமக்கு. என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்களே? எனக்கு தான் கட்டிக்க புடவை இல்லாமல் சுற்றி இருக்கேன் பாரு. சரி உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி உங்களுக்கு நான் பட்டு புடவை வாங்கி தரேன்னு கவலைப்படாதீங்க. சரி இறங்கி இந்த புளியாம்பழத்தில் உரிச்சு போட இறங்கு. இறங்க வந்தோடனே விட்டு மேலே. ஐயோ அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன். சாப்பிட்டியா கொண்டியா என்ன எதுனாலும் கேட்குறீங்களா? புளியாம்பழத்தை ஊறி அத்தை ஊறி இத்த ஊறின்னு இல்லையா? எப்படி உடம்பு இட்டுன்னு போயிருப்பாங்க. நல்லா மூக்கு மட்டும் சாப்பிட்டு தான் வந்திருப்பேன். நீயாவது சாப்பிடாம வரதாவது? ஐயோ அந்த அநியாயத்தை அத்தை கேட்குறீங்க. வண்டியில் ஏறி உட்காந்தோம், ஏசி போட்டாங்க, எல்லாம் பட்டு தூங்கிச்சுங்க. ஹோட்டல் வந்தால் நிப்பாட்டலாம் அப்படின்னு யாரும் போது பெரிய பொண்ணு சொன்னால் அவளும் நல்லா தூங்கிட்டா. ஹோட்டல்லையும் பார்க்கல எதையும் பார்க்கல, நேராக வீட்டே வந்து இறங்கிட்டோம். சாப்பிடவே இல்லை யாருமே. பெரிய பொண்ணு பிரியாணி வாங்கிட்டு தான் சொன்னா. எல்லாம் இந்த பட்டு போட வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த மயக்கத்திலே தூங்கிடுச்சுங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா நம்ம ஊரே வந்துச்சு. நம்ம ஊரில் எங்கள் ஹோட்டல் இருக்குது எங்கேயும் இல்லை. சரி எல்லாரும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நல்லா சரிங்க இப்போ தான் திருப்தியாக இருக்குது. போ காலை வச்சா காரக்குழம்பு இருக்குது, போட்டு சாப்பிட்டு போ. ஐயோ காரக்குழம்பு சாப்பிட்ணும். இந்த வெயிலுக்கு மூஞ்ச லட்சம் மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது இப்போ? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா 12 மணிக்கு சாப்பிட்டேன். சரி எங்கள் அக்கா வீட்டில் மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லிச்சு. குழம்பு கொஞ்சம் வாங்கிடுறேன். ஏண்டி நம்ம வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு காலைல காரக்குழம்பு வச்சுட்டு அவ்வளோ கூட இருக்குது. அப்புறம் வேஸ்ட் ஆகிப்போம். ஒழுங்காக இதே சாப்பிட்டு மீன் குழம்பு கொடுக்க. அந்த காரக்குழம்பு நீங்களே சாப்பிடுங்க. மீன் குழம்பு மீன் ஃப்ரைலாம் இருக்குன்னு சொல்லிச்சு. காலி பண்ணுறதுங்க இருக்குதுன்னு தெரியல. எப்படி துள்ளி குச்சி ஓடுறா பார்த்தியா? வேலை செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும். முது வலிக்குது கால் வலிக்குதுன்னு நான் எப்படி குச்சி ஓடுறாப்பா? இதை வந்துடுறத எக்கோ. இவங்க அக்கா வீட்டு பக்கத்தில் வந்ததுலேருந்து ரொம்ப திமா அதிகமாக போச்சுமா. உடம்பு நல்லா வாட்டப்பட்டம் போச்சு. ஏக்கா முன்னாடி எது சத்தத்தையே காணும். ஆள் இருக்குதா இல்லையா? என் கூட தான் வந்தது. ரொம்ப சமையல் ரூம்ல இருக்கேன். ஏக்கா ஐயோ எனக்கு வேற பசியில் தலையாக சுற்றுது. இது எங்கே தான் போய் தொழில் தெரியலையா? எவ்வளோ நேரம் கூப்பிட்டு வந்தாங்க, எங்கன்னா வருதா? ஏக்கோ வீட்டில் என்ன இருக்கிறீங்களா இல்லையா? இந்த பசங்க எங்கே போச்சு? முன்னாடி இது வீட்டில் ஒருத்தரையும் காணும். நல்லா பட்ட பகலில் கதவை திறந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் அளக்கணும். திருட வந்தோன்னா பீரோ இருக்க நகை பணம் நடக்க துட்டின்னு போயிட மாட்டான். நல்லா ஈஸியாக வாட்டமாக இருக்க முடியாது. நல்லா குடும்பம் நடத்தியுமே அக்கா. இதில் அப்போ என்ன வேற திட்டம் பொறுப்பாக இருக்க மாட்டேங்குதுன்னு. ஏன்னா எதுக்கு ஏலம் போட்டுருக்க நடு வீட்டில் நின்றுங்க? இப்போ இங்கே தான் இருக்கியா? நீ வீட்டில் யாருமே இல்லை நினச்சி எவ்வளோ நேரம் நானும் கூப்பிடுறேன். எங்கே போறீங்க? நல்ல பிள்ளைங்களை பற்றி வச்சுருந்தேன் நானே. ஏன் என்னாச்சுப்பா? இந்த பசங்களை குறை சொல்லணும் தூக்கமே வராதே. ஆமாம் ரொம்ப அழகான குழந்தைங்க. நான் தான் குறை சொல்கிறேன். காலையில் 7 மணிக்கு துவச்சி காய வச்சுட்டு போனேன் துணியிலே. வெயில் எப்படி அடிக்குதேன். இன்னும் அந்த புது துணியை காஞ்சி இருக்கு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும். ஐயோ புது துணியிலாவா? ஆமாம் ஒருத்தி எடுக்க நீ எடு நான் எடுன்னு போட்டி போட்டு உட்காந்துருக்காளுங்க. புது துணியெல்லாம் சாயமே வெளுத்து போச்சு. இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாளுங்க. என்ன பண்ணுறது சொல்ல? சரி விடு பசங்க சும்மா திட்டின்னு இருக்காத. ஏக்கா நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்குன்னு சொன்னியா? கொஞ்சம் எடுத்துன்னு வா. என் வீட்டில் காரக்குழம்பு தான் வச்சலாம் அதான் இருக்குது. ஐயோ காரக்குழம்பு பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. அதான் கொஞ்சம் மீன் குழம்பா மீன் வரவில் இருந்தால் அதை எடுத்துன்னு வா. இருடி இருக்குதான்னு பார்க்குறேன். காலி ஆயிடுச்சுன்னு தெரியல. என்னது இருக்குதான்னு பார்க்குறியா? ஐயோ இதை நம்பி வர நான் வந்து நின்று இருக்குன்னு. என்ன கொஞ்சம் தான் இருக்குது. பசங்க சாப்பிடுச்சா என்னன்னு தெரியல. பார்க்குறேன். நீ தான் பழிமக்கா கிட்ட வந்து கருவாடு குழம்பு வேணும் சொல்லிட்டு கேட்டல. உனக்கு என்ன எடுத்துன்னு வர சொல்லிச்சுல? அங்கே போய் வாங்கி போய் சொல்லிட்டு நான் இப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். கொஞ்சம் தான் இருக்கும். குழம்பு மொத்தம் நீ சாப்பிட்டுட்டு பசங்க சாப்பிடுச்சு சொல்கிறியா? இருந்தது தம்ம துண்டு குழம்பு அதை ஊற்றி நான் பசங்க சாப்பிட்டேன். ஆனால் உனக்கு வாய் வழக்காக்கா கை கரண கிழங்கு வாயை நல்லா உதார விடுறேன். ஆனால் கையில் மனசே மனது கொடுக்குறதுக்கு அங்கே என்ன சொல்கிறேன்? நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது அதை ஊற்றி நீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன். தம்ம துண்டு குழம்பு வச்சுருந்தா சீன் போட்டுருந்தியா? இரு கொஞ்சோண்டு சட்டியில் ஒட்டி எனக்கு எடுத்துன்னு வரேன்.
அந்த குழம்பு அப்படியே சட்டிலேயே ஊட்டி எனக்கு பத்திரமா நைட்டுக்கு மாமா ஒரு வரல அவருக்கு போடாத. நான் பரிமளக்கா வீட்டிலேயே போய் கரோட குழம்பு வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி புடவை பட்டு புடவை வந்தால அந்த பேக் எத்தனை உன்னால் நம்பி விட்டுட்டு போக முடியாது புடவெல்லாம். அவ்வளோ நம்பிக்கை இல்லாதவா பேக் எதுக்கு ஏன்னு கொடுத்து போனேன் எடுத்து போனதுன்னா வீட்டுக்கு நீ அத்தை விடு பேக் எத்தனை அவங்கவுங்க புடவையே அவங்கவுங்ககிட்டே வேன்லேயே வச்சு கொடுக்காம பேக் எதுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பேக் எடுத்துனா உன் மேலே நம்பிக்கை இல்லை கிம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கா திமிர அவனுக்கு ரொம்ப ஓவரா தாண்டி பேசுகிறான். நீ நானும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பண்ணியிருக்கா. உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் சொல்லலை. புடவை மாறி போச்சுன்னா நான் செலக்ட் பண்ண புடவை தான் எனக்கு வேணும். அதனால் பேக் எடுத்துருவான் என் புடவை நான் எடுத்துக்கிறேன். உன் புடவை எடுத்து மற்றவங்க புடவை எடுத்துமே அவங்க வீட்டில் கொடுத்துரு. ஆமாம் அவனுக்கு எங்கள் பசியில் மயக்கமே வருது. வீட போயிட்டு புடவை எடுத்துமே கொடுத்துட்டு வரேன். ஃபோன் பண்ணி அவங்க புடவை வந்து வாங்கிட்டு சொல்லு. பெரிய தலைவலியாக போச்சுட்டியம்மா என்கிட்ட மாட்டிக்கினேன். ஒருத்தர் தேவத்தில் பேக் வச்சு நான் கூப்பிட முடியாது. அவங்க புடவை வந்து எடுத்துன்னு போகணும். எனக்கு வேறு வேலை வெட்டியில் இவதான் தூக்கி வந்தேன் எல்லாத்தையும் பேக்கில் போட்டேன். அவங்ககிட்ட அங்கே கொடுத்துருக்காங்க வேலையே என்ன முன்னாடி போகிற உன் புடவை தானே எடுத்துன்னு வரேன் எடுத்துட்டு போ. ஒரு தங்கச்சிக்கு கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்து துப்பு கிடையாது. மீதிக்கு அதெல்லாம் நல்லா பேசும். இதில் வேறு என் வீட்டுக்காரனா என் மாமியார் நீட்டுங்க அக்காவோட பக்கத்தில் வந்துச்சு. வீட்டில் சோறாக்க மாட்டா குழம்பு ஆக்க மாட்டா எல்லாத்தையும் அக்கா வீட்டில் இருந்து வாங்கி வந்துடுறா. அப்படியே அக்கா தூக்கி கொடுக்குதுன்னு பத்து தானே தெரியும். சீக்கிரவா பரிமளக்கா வீட்டுக்கு நான் போனோம். அது குழம்பு வச்சுக்கிதான் காலி பண்ணிட்டு தெரியல. உட்கார இடத்துல செடி கிடியில எடுத்து வச்சுக்கிட்டேன். பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் பசி வேற உயிர போகுது. வந்தியா பேக்கை தூக்கிடுவேன். இந்த எதுன்னு பார்த்து எடுத்துக்கிறேன். இந்த பேக் இது எதுவும் போட பார்த்து எடுத்துங்க ஓடு. வயசாவதே கொஞ்சமாவது அறிவு இருக்குதா பத்தியா பேக் எப்படி தூக்கி போடுது. இல்லை ஒரு புடவை 5000 ரூபாய். அவ்வளோ மதிப்பு உள்ள பட்டு புடவை தூக்கி போடுறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இப்போ சும்மா கடுப்பேற்றின கதை உன் புடவை எடுத்துன்னு கிளம்பு. இப்போ என்ன சொல்லிட்டு இந்த ஆட்டம் ஆடுதுன்னு தெரியல. அப்படியே போய் தரையிட்டோம். நம்ம புடவை எடுத்துன்னு போகலாம். வந்துட்டான். என் மேலே நம்பிக்கை இல்லையா? அதனால வந்து எடுத்துன்னு போகிற புடவை அவ்வளோ திமிர் பற்றி அவளுக்கு கொஞ்சம் திமிர் கிடையாது. இதுதான் யார் புடவை? இந்த மாம்பழ கலர் புடவை வந்து பட்டாயாது. இது 2 பச்சை கலர் யாது சிகப்பு கலர் யாதுன்னு தெரியல. இது என் புடவை எங்கே போச்சே? இருமே பேக் உள்ளதா இல்லை புடவை இருக்குப்பார். இதுதான் நான் எடுத்த புடவை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியாக்கா? ரொம்ப அழகாக இருக்குது. எடுத்துட்டியா கிளம்பு. இன்னும் வேறு எது விரட்டுற மாதிரி விரட்டுற கிளம்புனே. உன் புடவை எடுத்துட்டியா கிளம்புன்னு சொன்னேன். போ இரு மற்றவங்க புடவை எப்படி இருக்குது என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க பார்க்க தேவையா? எல்லாருக்கும் ஒரே ரேட்டில் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. உன் புடவை மட்டும் எடுத்தியா மற்றவங்க புடவைலாம் பிரிக்காத. அந்த மடிப்பில் கிடைக்காத எடுத்துகிட்டு போ. உன் புடவை மட்டும் எடுத்துன்னு கிளம்பு. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா நான் தான் எல்லா புடவை பிரித்து பார்த்தேன்னு நினைப்பாங்க. ஒரு புடவை எப்படி பிரித்து பார்க்க கூடாதே. அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி பேசுகிறேன். சரி என் புடவை மாமியிட்ட காமிச்சிட்டு கொடுத்துட்டு வரேன். பிறகு வைக்க சொல்லி வயலா வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தேன் புடவை. என்னது வீடு எடுத்துமே கொடுத்துட்டு வரப்போ அடிக்கிற வெயில்ல அவனுக்கு தலை கிடக்கிறது. நான் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். வேணா நீ எடுத்துமே கூட எல்லா வீட்டுக்கும். சரி விடு. அவங்களாம் வந்து எப்போ எடுத்துன்னு போகிறாங்க எடுத்துன்னு போட்டான். அதுக்குள்ளே புடவை இடையில ஏதாவது தண்ணி நீ பட்டுச்சு கடைக்கிற பட்டுச்சுன்னா நீ தான் பொறுப்பு. ஒரு புடவை 5000 ரூபாய் லாபத்தை வச்சுக்கோ. எல்லாம் தலை எழுத்து தூக்கின்னு வந்துட்டா பேகை. அங்கே வேன்லேயே இருந்திருந்தா எல்லாரும் அவங்க புடவை எடுத்துன்னு போயிருப்பாங்க. உசுரை எடுக்கிறதுக்குனே கூட பிறந்துக்கிறாமா. எந்திரிச்சு தொலை வீடோட எடுத்துமே கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் ஒரு வேலை எனக்கு. அப்படி வா வழிக்கு அப்படியே பரிமளக்கா வீட்டில் குழம்பு வாங்கலாம். எந்திரி உங்கள் புடவை மட்டும் கையில் எடுத்துக்கோ. மற்ற புடவைக்கு பேக்கில் போட்டு ஜிப்பு போடு எடுத்துமே கொடுத்துட்டு வரலாம். எந்திரி உன் புடவை தனியாக எடுத்து வச்சுக்கோ. அதே தூக்கி வீடு சுற்றினா போறியா? ஆமாம் அதை மறந்தே வந்துட்டேன். என் புடவை நீ என்ன கலர் புடவை எடுத்த? என்ன கண்ணே மறந்தே போயிட்டேன். ஒரு மாதிரி கலர் அது சந்தன கலர் வெள்ளை கலர் 2 மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். அந்த புடவை இதுவா பாரு. இதுதான் இதுவே தான் குடுப்பி. நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக தான் இருக்கு. என் புடவை நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்கு. இன்னும் இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் தைச்சு போடணும்னு வச்சுக்கா செம்மையாக இருக்கும். தைக்க கொடுக்கலாம். அழுக்காமல் பார்த்துக்கணும். சீரியலில் ஒரு ஆண்டி கட்டியிருந்தாங்க அந்த மாதிரி புடவை தான். அந்த மாதிரியே வாங்கிட்டேன். இதே வாணி இந்த புடவை கொஞ்சம் எடுத்து உள்ள வையே. என்னம்மா பட்டு புடவையா? ஆமாம் சாந்திக்கா கல்யாணம் இல்லை பட்டு புடவை எடுக்க போனால அங்கே எல்லாருக்குமே எடுத்து கொடுத்தாங்க. பரவாயில்லையே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்மா. இது எத்தனை பேர் உள்ள பத்திரமா வை. எங்களுக்கு எப்போ ட்ரெஸ்ல எடுத்து தருவேன் கல்யாணத்துக்கு? ஐயோ அது வேறு இருக்குதா? எடுக்கலாம் 5000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை வாங்கி கொடுத்தாங்க. அது காசை கொடுத்துருந்தா 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கி மீதி 3000 ரூபாய்க்கு பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். மொத்தமாக 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறாங்க. ஆமாம் உனக்கே ஓசி எடுத்து கொடுத்துருவாங்க. உன் குடும்பத்தில் இருக்க மொத்த பேருக்கு எடுத்து தருவாங்க. வாங்கிட்டு வந்து நீரு இந்த பத்திரமா எடுத்துன்னு போயிட்டு எப்படி வை. மணி சித்தி புடவை பார்த்தியா சூப்பராக இருக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு. உங்கள் அம்மா புடவை நல்லா இருக்கா? என் புடவை நல்லா இருக்கா? என் புடவை தான் நல்லா இருக்கேன். உங்களோட வந்து லைட் கலராக இருக்குமா? சித்தி தான் சூப்பராக டார்க் கலர் ரெட் கலர் செம்மையாக இருக்கு. அப்படி சொல்லிட்டு என் ராசாத்தி விஷம் இந்த எத்தனை பேர் முதல்ல பொறாமையா?